தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக ஒன்றுபட மீண்டும் அழைப்பு விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக ஒன்றுபட மீண்டும் அழைப்பு விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு கூறுகளாக உடைந்து உள்ளது. ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்து விட்டார். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை கடந்த 8 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். சசிகலா தற்பொழுது புதிய கட்சியை நடத்தி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒரு பிரிவாக செயல்படுகிறது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் இரண்டாக பிளவுண்டுள்ளது. எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 22 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அவர்கள் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக ஒரு கடல் போன்றது. நேரம் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. இன்னும் வாய்ப்புகள் உள்ளது. திமுகவை வீழ்த்துவதற்காகவே அதிமுக உருவாக்கப்பட்டது. அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவே பல்வேறு கூறுகளாக உடைந்துவிட்டது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினரும் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை அதிமுகவில் இணைத்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இவற்றை எதையும் கண்டுகொண்டது போல் தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுக மூத்த தலைவர்கள் 25 பேர் மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்துள்ளார். அதிமுக அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சசிகலா ஒருங்கிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அவருடைய குரலை கேட்பதற்கு யாரும் இல்லை.